வெல்கம் டு மை சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம கேம்குள்ளே புதுசாக வந்திருக்கக்கூடிய விண்டர்லாண்ட் ஈவெண்ட்டு. இந்த ஒரு விண்டர்லாண்ட் ஈவெண்ட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மற்ற சர்வர்லாம் ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மேஜிக் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இருந்தேன். அந்த ஒரு மேஜிக் இப்போ வந்து நம்ம சர்வருக்கு வருமா வராதா, மேஜிக் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா கூட ஏதாவது ஸ்டோரி கீதை அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து விண்டர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அக்மி ஈவெண்ட்ஸை இந்த ஒரு வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது மாதிரி அப்மி ஈவெண்ட்ஸ் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே புதுசாக வரக்கூடிய இந்த ஒரு எமௌண்ட் தான் அப்படின்ட்டு இருந்தேன். இது வந்து ட்ரெண்டிங்காக ஒரு ரீல்ஸ் போயிட்டு அந்த ஒரு ரீல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம கேமுக்குள்ளே கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்ட்டு இருக்காங்க. 7676 அப்படின்ட்டு இல்லையா, இதே பார்த்தீங்கன்னா 6767 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரீல்ஸில் இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா விண்டர் ஈவெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஒரு விண்டர் ஈவெண்ட்டுக்குள்ளே நீங்கள் போனோடனே பார்த்தீங்கன்னா ட்ரீமான் இருக்கும். அந்த ஒரு ட்ரீமை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எட்டு பெற்றுருமே. அந்த ஒரு பெட்டு வந்து ஒவ்வொரு ட்ரீமுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து அச்சீவ்மெண்ட்டாக சாதிச்சிருக்கும். அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்லாம் நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணி உங்களோட வால் பேப்பராக கூட வச்சுக்க முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இதில் அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே விண்டர் வேஸ்ட் பண்ணி ஆடக்கூடிய M60 அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு M60 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் அப்பேடு சிங்கிள் டேமேஜ் அப்படின்ட்டு இருக்காங்க. நீங்கள் ப்ரைம் கீது வச்சுருந்தா முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த ஒரு ப்ரைமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடா ரிஸ்க்குன்னு தராங்க. இந்த ஒரு கோடா ரிஸ்க்குன்னு வந்து லெஜெண்ட்ரியாகவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ஒரு கோடா ரிஸ்க்குன்னு நீங்கள் கிளைம் பண்ணும் போதே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 டோக்கன் நடத்துருவாங்க. அந்த ஒரு 15 டோக்கனை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறோம் நிறைய பேர் யோசிப்பீங்க. இந்த ஒரு 15 டோக்கனை பார்த்தீங்கன்னா ஈவோ பண்டில் வரும் இல்லையா, அந்த ஒரு ஈவோ பண்டில் வந்து நீங்கள் ஸ்பின் பண்ண முடியும் அப்படின்ட்டுருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா விண்டரை பேஸ் பண்ணி மற்ற சர்வெலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே மேஜிக் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஒரு மேஜிக் டேட் வந்து அஃபிஷியலாகவே பார்த்தீங்கன்னா மற்ற சர்வெலாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன் 29, 26 இந்த 2 டேட்டில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே மேஜிக் கொடுக்குறாங்க அப்படின்ட்டுருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்வர் தான் நீங்கள் மேஜிக் ஃப்ராக்மெண்ட்ஸ் கிளைம் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேஜிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா OP52 அப்டேட் வரும் இல்லையா, அந்த ஒரு அப்டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. இந்த ஒரு அப்டேட்டில் நம்ம கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டோர்லேயும் பார்த்தீங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அப்படி சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓல்டு பண்டில் வந்து ரிட்டன் வந்துச்சு இல்லையா, அந்த ஒரு காஸ்டியூமே தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிட்டனோட வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு மேஜிக் ஸ்டோர்லேயும் அப்டேட் வரலனா ட்ரிபிள் ஸ்டோர் அப்டேட் இருக்கு இல்லையா, அந்த ஒரு அப்டேட்டை பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்கு கன்ஃபார்ம் வரும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காஸ்டியூம்லாம் எப்படி நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 1-2 காஸ்டியூமில் ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணி இந்த தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். OP52லேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காஸ்டியூமில் வந்து ஆட் பண்ணுவாங்க அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இது மாதிரி அப்புறம் ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தேன். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.